ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அங்கு பார்க்கிறோம், முழு இஸ்ரவேல் படைய கோலியாத் என்றதான ஒரு மனுஷன் கலங்கடித்து கொண்டிருக்கிறான் 40 நாட்கள். ஒருவர் கூட கர்த்தர் பட்சத்தில் நின்று இந்த யுத்தத்தை வெற்றி காண செய்வதற்கு யாருமே இல்லை. ஆனா புறக்கணிக்கப்பட்ட தாவீது, எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட தாவீது அந்த இடத்துல வருகிறார். தாவீது கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில், என் ஆண்டவரை நிந்திக்கிறவனா, என் ஜனங்களை நிந்திக்கின்ற விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் ஏமாத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்கிறார். இவன் நிமித்தம், இந்த கோலியாத்து நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை என்று சொல்லி அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறதை அங்க வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நேசித்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க கர்த்தருடைய யுத்தங்களை செய்வாங்க. ஜெபம் ஒரு யுத்தக்களம், விசுவாச வாழ்க்கை ஒரு யுத்தக்களம், விசுவாச வாழ்க்கை ஒரு யுத்தக்களம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை ஒரு யுத்தக்களம், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறது ஒரு யுத்தக்களம், ஜெபம் ஒரு யுத்தக்களம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறது ஒரு யுத்தக்களம். கர்த்தரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் வைராக்கியம் கொண்டு எழுப்புவாங்க. எல்லா இடங்களிலும் அவளுக்கு ஜெயத்தை கொடுக்க தேவன் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.